Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 2.2 க்கு முன்னாடி இருக்க examples-லாம் பார்த்தோம். That is properties of inverse trigonometric base பண்ணி இருந்த problems examples பார்த்தோம், right? இன்னைக்கு வீடியோல exercise 2.2 and அது பேஸ் பண்ணி இருக்க questions-லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கற விஷயம் பார்க்க போறோம், right? So exercise 2.2 ல first few questions என்ன அப்படினா prove the following அப்படினு காமனா கொடுத்துட்டாங்க. So பின்னாடி நம்ம வர போறதெல்லாம் prove பண்ண போறோம். First one என்ன அப்படினா 3 times sin inverse of x equal to sin inverse of 3x minus 4x square when x belongs to minus 1 by 2, 1 by 2. அதாவது inverse range எதோட range இது sin inverse ஓட range குள்ள x value இருக்குனா இது என்ன, இது equal to this or right hand side equal to left hand side, ரெண்டுல ஏதோ ஒன்னு proof பண்ணனும். அப்ப சொல்யூஷன் என்ன பண்ண போறோம், consider the right hand side. ஏனா right hand side தான் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு, அதை எடுத்துக்கிறோம். So sin inverse of 3x minus 4x square. இந்த இடத்துல x க்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா some substitution. So x க்கு பதில் ஒரு substitution கொடுப்போம், அதில இருந்து we are simplifying this and left side கொண்டு வருவோம். இதுதான் ஐடியா, ரைட்? மேக்ஸிமம் so இந்த மாதிரி क्वेश्चंस நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா இந்த எக்சர்சைஸ் மட்டும் இல்ல, நம்ம பின்னாடி டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ல இந்த மாதிரி பேஸ் பண்ணி क्वेश्चंस வரும். அங்கே நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கொடுப்போம், x க்கு பதில் சம் வேல்யூ கொடுத்துட்டு அதில இருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்டிடியூஷன்ல x க்கு பதில் என்ன பண்ணுவோம் அப்படினா sin θ தான் கொடுப்போம். அட்மோஸ்ட் ஒரு 70% க்கு நம்ம sin θ அப்படிங்கறது தான் கொடுப்போம் 70% ஆஃப் ப்ராப்ளம்க்கு. ரிமைனிங் ஒரு 20% க்கு என்ன பண்ணுவோம் அப்படினா tan θ அப்படினு கொடுப்போம். ரொம்ப ரேர் கேஸ் ஒரு 10% க்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படினா cos θ. இந்த மூணு சப்ஸ்டிடியூஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும். sin θ, tan θ, அது வேற ரெண்டுத்துலயே நமக்கு வரல அப்படினா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா cos θ க்கு போவோம், ரைட்? மேக்ஸிமம் sin θ. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த sin இந்த பக்கம் கொண்டு வந்தா you'll get θ equal to sin inverse of x, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன், எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் sin θ கொடுக்க போறேன். So that sin inverse of 3 times sin θ minus 4 times sin cube θ அப்படின்னு வருது, ரைட்? இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படினா sin 3θ. எப்படி? ஏனா நமக்கு என்ன தெரியும் அப்படினா sin cube θ ஓட ஃபார்முலா என்ன, 3 sin θ minus sin 3θ divided by 4, ரைட்? So sin cube θ ஓட ஃபார்முலா. இப்போ இதுல இருக்க எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் இது இருக்கு. இப்போ இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 4 into sin cube θ equal to 3 sin θ minus sin 3θ அப்படின்னு தெரியும். தென் எனக்கு தேவை இது இங்க டேர்ம் வரணும், ஏனா அப்படிதான் இருக்கு பாருங்க, 3 sin θ minus 4 sin cube θ. அப்ப இந்த டேர்ம் இங்கேயோ இந்த 3 sin θ sin 3θ இங்கேயோ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், so sin 3θ equal to 3 sin θ minus 4 sin cube θ அப்படின்னு வரும். so அப்ப 3 sin θ minus 4 sin cube θ க்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், sin 3θ. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதில் we are going to substitute it as sin 3θ. so sin inverse of sin 3θ. so sin inverse sin cancel ஆனா என்ன ஆகும், 3θ ன்னு வரும். தென் நமக்கு θ என்ன, மேல இருக்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து θ என்ன வரும், sin inverse of x. அப்ப என்ன வரும், 3 times of sin inverse of x which is your left hand side. அப்ப left hand side is equal to right hand side ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. that is என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், 3 times sin inverse of x is equal to sin inverse of 3x minus 4x square அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. that's all for this question, right? so question number 1 over. similarly question number 2 என்ன பாருங்க, 3 cos inverse of x equal to cos inverse of 4x cube minus 3x when x belongs to 1 by 2, 1. same இதுவும் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, that is cos inverse. அப்ப 4 cos cube θ minus 3 cos θ போட்டீங்கன்னா it is cos 3θ expression. அப்ப cos cube ஓட ஃபார்முலா தெரியணும். சொல்யூஷன் என்ன, consider the right hand side எடுத்துக்கிறோம். so right hand side நமக்கு என்ன, இங்க இருக்கிறது cos inverse of 4x cube minus 3x அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், x க்கு பதில் cos θ கொடுக்க போறேன். ஏன் அப்படினா எனக்கு இங்க எல்லாமே in terms of cosல இருக்கிறதால x க்கு பதில் நம்ம cos θ அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ரைட்? θவை இந்த கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், cos இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா cos inverse of x equal to θ. so θ வேல்யூ cos inverse of x, ரைட்? இத லாஸ்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், x பிளேஸ்ல cos θ. அப்ப 4 cos cube θ minus 3 cos θ ன்னு வருதா? எப்படி இது, இதுல இதோட எக்ஸ்பிரஷன் என்ன, cos 3θ. எப்படி அப்படிங்கறத இங்க நான் கீழ எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன். cos cube θ ஓட ஃபார்முலா என்ன, ஃபார்முலா என்ன, 3 cos θ plus cos 3θ divided by 4. இந்த 4 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். so 4 cos cube θ equal to 3 cos θ plus cos 3θ. எனக்கு என்ன இருக்கு, 4 cos cube θ minus 3 cos θ. அப்ப இத லெஃப்ட்ல கொண்டு போனா என்ன ஆகும், so 3 cos θ அப்படியே இருக்கும். so இத லெஃப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா 3 cos θ minus 4 cos cube θ, ரைட்? so இதுதான் உங்களுக்கு
சாரி இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் 4 cos cube theta minus 3 cos theta அப்படின்னு வரும் ரைட் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது லெஃப்டில் ரைட் 4 cos cube theta அப்படியே இருக்குது இதை மட்டும் லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் -3 cos thetaன்னு வரும் இதுதான் நமக்கு மேலே இருக்க எக்ஸ்பிரஷன் ரைட் ஸோ -3 cos theta இதுதான் மேலே இருக்க எக்ஸ்பிரஷன் ஸோ இதுக்கு பதில் cos 3 thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ தட் cos inverse of cos 3 theta அப்படின்னு வரும் ஸோ cos inverse cos கேன்சல் ஆச்சுன்னா we are remained with என்னது 3 theta அப்போ thetaனா நம்ம என்ன வச்சுருக்கோம் cos inverse of x ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 times cos inverse of x that is your left hand side அப்போ left hand side is equal to என்ன வந்துடுச்சு right hand side that is 3 cos inverse of x is equal to cos inverse of 4x cube minus 3x so that is your second question your question proved right இது ரெண்டும் வந்து prove that அப்படின்னு கொடுத்திருந்தாங்க next வர questionsலாம் என்ன அப்படின்னா write the following in the simplest form so அப்போ பின்னாடி வர போகிற எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம simplest formல கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபார்மில் easiest way ஒரு சின்ன நம்பராக சின்ன ஒரு ஃபார்மில் எக்ஸில் in terms of கொடுக்க போகிறோம் ரைட் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா tan inverse of root of 1 plus x square minus 1 by x when x is not equal to 0 ஏன் not equal to 0 in case x 0 இருந்தால் இது என்ன ஆயிரும் ஸோ 0 வந்துடும் டினாமினேட்டரில் 0 வந்தால் not defined and moreover numeratorல என்ன ஆயிரும் பாருங்க 1 minus 1 ஸோ 0 அப்போ 0 by 0ங்கிறப்ப it is not defined போயிடும் அதனால தான் your x is not equal to 0 அப்படின்னு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ரைட் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்போ கிவன் என்னவோ அதை எடுத்துக்கோங்க அதிலே தான் சிம்பிளிஃபிகேஷன் அப்போ tan inverse of root of 1 plus x square minus 1 by x இப்போ நான் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன் tan thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு in terms of tanல இருக்கிறதால tan theta ரைட் ஸோ அப்போ theta இதில் இருந்து வேணா tan அங்கே கொண்டு போனீங்கன்னா theta equal to tan inverse of x அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ theta பிளேஸில் சாரி x பிளேஸில் tan கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் root of 1 plus x பிளேஸில் tan அப்போ tan square theta minus 1 divided by x பிளேஸில் tan theta போட்டுடுறோம் then 1 plus tan square என்ன ஆயிரும் secant square theta so tan inverse of root of secant square theta minus 1 divided by tan theta ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சு ஏன் இப்படி போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு தெரியும் 1 plus tan square theta equal to secant square theta or secant square theta minus 1 equal to tan square theta அதில் இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் ரைட் ஸோ அதனால secant square போட்டிருக்கோம் ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் secant theta minus 1 divided by tan thetaன்னு வரும் டினாமினேட்டரில் tan thetaன்னு இருக்குது இப்போ இதை நான் in terms of tanல மாற்றணும் அதுதான் ஐடியா ஏன்னா அப்போ தான் tan inverse tan கேன்சல் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த secant theta 1 by cos thetaன்னு எழுதிக்கிறேன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட் secant thetaனா 1 by cos theta tan thetaனா என்ன sin theta by cos theta வெளியில் tan inverse அப்படியே இருக்குது ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் எல்சிஎம் ஸோ 1 minus cos theta whole divided by cos theta divided by sin theta by cos theta அப்படின்னு வருமா ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது எதுவும் பண்ணல நியூமரேட்டர் மட்டும் எல்சிஎம் தென் இந்த cos theta கேன்சல் ஆச்சுன்னா 1 minus cos theta divided by sin theta tan inverse of அப்படின்னு வரும் ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்திருக்க எக்ஸ்பிரஷன் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஃபார்மேட் என்ன தெரியும் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி in terms of tanல கொண்டு வர போகிறேன் அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன தெரியும் அப்படின்னா sin square theta equal to 1 minus cos 2 theta by 2 ஸோ இந்த 2 எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 sin square theta by 2 equal to 1 minus cos theta ஏன்னா எனக்கு 1 minus cos theta வேணும் அதனால என்ன பண்ணுறேன் இந்த 2 எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தீட்டாக்கு பதில் theta by 2ன்னு ரிப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும் இங்கே theta by 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஸோ theta by 2னா இந்த 2 எதுவும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் theta மட்டும் வந்துருமா ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ லெஃப்ட்லேயே நான் என்ன பண்ணணும் theta by 2 போடணும் அதுதான் 2 sin square theta by 2 equal to 1 minus cos theta அப்போ 1 minus cos thetaக்கு பதில் 2 sin square theta by 2 அதே மாதிரி sin theta வந்து நான் என்ன பண்ணலாம் ஸோ 2 sin 2 theta வந்து எனக்கு என்ன தெரியும்னா 2 sin theta cos thetaன்னு தெரியும் இந்த இடத்துல thetaக்கு பதில் theta by 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2வும் இந்த டிவைடில் இருக்க 2வும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் sin theta வந்துடும் ஸோ sin theta equal to 2 cos theta by 2 into sin theta by 2 ரைட் இதையும் 1 minus cos thetaக்கு பதில் இதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பண்ணால் என்ன ஆகும் 2 sin square theta by 2 divided by 2 sin theta by 2 into cos theta by 2 ரைட் இங்கே வெளியில் tan inverse இருக்குது ஸோ 2 கேன்சல் ஒரு sin கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் sin theta by 2 divided by cos theta by 2 tan inverse of அப்படின்னு வந்துடும் ஸோ தட் tan inverse of இது என்ன வந்துடும் tan of theta by 2 ஸோ tan inverse கேன்சல் ஆச்சுன்னா யுவர் ரிமைண்ட் வித் theta by 2 வாட் இஸ் யுவர் theta இங்கே நம்ம அசம் பண்ணதில் theta equal to tan inverse of x மேலே எடுத்துருக்கோம் ரைட் ஸோ theta equal to tan inverse of x அப்போ அதை அங்கே போட்டிங்கன்னா your final answer is tan inverse of x divided by 2 that's all இதுதான் உங்களுக்கு question number 3 இதுதான் simplest form of that question number 3 right similarly 4 என்ன same அதே தான் simplest form கேட்டிருக்காங்க simplest form of tan inverse of
1 minus cos x by 1 plus cos x, right? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கூட நமக்கு இன்டகிரேஷன்லலாம் வரும், ரைட்? அதனால் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோமோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, ரைட்? அப்போ சொல்யூஷன் என்ன? given, ஸோ tan inverse of root of 1 minus cos x by 1 plus cos x, ரைட்? அப்போ எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும்? மேலே போட்ட அதே தான். ஸோ sin square x equal to 1 minus cos 2x. ஸோ மேலே இப்போ தான் எழுதணும், ரைட்? 2 sin square x by 2 equal to 1 minus cos x. அங்கே theta by 2 போட்டோம், ஏன்னா in terms of thetaல இருந்தது, இங்கே in terms of xல இருக்குது. என்ன பண்ணுறோம்? இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 sin square xன்னு வரும். xக்கு பதில் x by 2 ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகி 1 minus cos xக்கு பதில் 2 sin square x by 2. Similarly, cos square theta வந்து 1 plus cos 2 theta, right? Theta placeல x. அப்போ cos square x equal to 1 plus cos 2x by 2. இந்த 2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 cos square x by 2 equal to 1 plus cos x. xக்கு பதில் x by 2 ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா will get this, right? அப்போ இது ரெண்டை நான் நியூமரேட்டரில் அந்த given எக்ஸ்பிரஷனில் போடுறேன். அப்போ tan inverse of root of இது என்ன இருக்கும்? 2 sin square x by 2 by 2 cos square x by 2 அப்படின்னு மாதிரி இருக்கும். 2 cancel. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? sin x by 2 into cos x by 2 the whole square எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயரை ரூட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? tan inverse of root of tan x ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இது ஏன்னா sin by cos tan. ஸோ இந்த ஸ்கொயரை ரூட்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்ன இருக்கும்? tan x by 2. அப்போ tan inverse of tan x by 2. So which is nothing but tan inverse tan cancel பண்ணா your answer is just x by 2. அவ்வளோதான் இந்த 4th question over. Then 5th question. So இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். just 5 questions சால்வ் பண்ணுவோம். So tan inverse of cos x minus sin x by cos x plus sin x when minus pi by 4 less than x less than pi by 4. அதாவது உங்கள் x வந்து minus pi by 4லேருந்து 3 pi by 4க்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா what is this expression அப்படிங்கிறது. அப்போ இதை in terms of tanல மாற்றணும், அதுதான் ஐடியா, ஓகே? ஸோ அப்போ சொல்யூஷன் given expression எழுதிக்கிறோம். given expression என்ன? tan inverse of cos x minus sin x by cos x plus sin x. அப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இதை டேனாக மாற்றுறதுக்காக. ஸோ இதிலிருந்து எப்போ டேனாக மாறும்? sin by cosன்னு இருந்தால் tan. அப்போ நியூமரேட்டர்லேருந்து ஒரு cos x நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ cos x வெளியில் எடுத்தால் 1 minus sin x by cos x டிவைடட் பை இதிலிருந்து cos x எடுத்திங்கன்னா 1 plus sin x by cos xன்னு வருமா? ஸோ இந்த cos x கேன்சல் ஆச்சுன்னா 1 minus sin by cos என்ன? tan. சிமிலர்லி sin by cos 1 plus tan x அப்படின்னு வந்துடும். ஸோ tan inverse of this, ரைட்? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 1 into வெறும் tan x. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். 1 minus tan x நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. டினாமினேட்டரை இங்கே 1 into tan xன்னு எழுதிக்கலாமா? அப்போ 1 plus 1 into tan x. அடுத்து எனக்கு 1னா எனக்கு எப்போ தெரியும்? tan of pi by 4 is 1. ஸோ அப்போ இந்த 1க்கும் இங்கே இருக்க 1க்கும் tan pi by 4னு போட்டால் what will get? tan inverse of tan pi by 4 minus tan x divided by 1 plus இந்த 1க்கு பதில் tan pi by 4 போடுறோம். tan pi by 4 into tan xன்னு வரும். Then tan a minus tan b divided by 1 plus tan a into tan b அந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா அது? tan a minus b is equal to tan a minus tan b divided by 1 plus tan a into tan b அந்த மாதிரி ஃபார்முலா வருமா? ஸோ அப்போ நம்ம இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் tan a பிளேஸில் என்ன இருக்குது? pi by 4 minus x. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ tan inverse tan கேன்சல் ஆச்சுன்னா your final answer is pi by 4 minus x. So that's all for this 5th question, right? So that's all for this question number 5 and இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.